பச்சை வண்ணன் பவளக்கணிவாய் பெருமான் இச்சையுடன் இசைந்தவரை காக்கும் அழகன் பச்சை வண்ண பட்டுடுத்தி பரியில் ஏறி இச்சகத்தோர் வாழ்ந்திடவே வைகை சேர்ந்தார் என்பது ஆழ்வார் பாசுரம். அதாவது பச்சை நிறமே உருவமாக கொண்டவர், பவளம் போன்ற சிவந்த இனிய உதடுகளை கொண்ட பெருமான், உண்மையான மனதுடன் தன்னை நாடுபவர்களை அவர் அன்போடு காக்கும் பேரழகன். பச்சை நிற பட்டாடை அணிந்து அழகிய குதிரையில் ஏறி இந்த உலக மக்கள் நலமாக வாழ வேண்டும் என்பதற்காக வைகை நதிக்கு திருமால் வந்து சேர்ந்தார். அப்படிப்பட்ட அற்புதமான நாள்தான் இன்று. சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகராக வேடம் தரித்து வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வையொட்டி மதுரை நகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. இந்த தருணத்தில் இந்த நாளின் சிறப்புகளை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக அரங்கத்தில் இணைந்திருக்கிறார்கள் முனைவர் மா சிதம்பரம் மற்றும் முனைவர் மா எழிலரசி அவர்கள். தொடர்ந்து பேசலாம். வணக்கம். வணக்கம் சார், உங்கள்கிட்டருந்தே ஆரம்பிக்கிறேன். கள்ளழகர் இன்னும் சற்று நேரத்தில் வைகை ஆற்றில் இறங்க போறாரு, நம்ம எல்லாருக்கும் காட்சி அளிக்க போறாரு. அதை பற்றி நிறைய பேச போகிறோம். அதுக்கு முன்னதாக மதுரைக்கு மட்டுமே வருஷத்தில் எப்போவுமே 2 தீபாவளி அப்படின்னு சொல்றது வழக்கம். அப்படி பார்க்கும்போது இந்த சித்திரை திருவிழா ரொம்பவே கோலாகலமாக கொண்டாடப்படுறது. தீபாவளியை தாண்டியுமே இன்னும் கோலாகலமாக மதுரை மக்கள் கொண்டாடுறது அப்படின்னா இந்த சித்திரை திருவிழா, இந்த வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்குற அந்த ஒரு நிகழ்வு. மதுரையினுடைய இந்த சித்திரை திருவிழாவினுடைய சிறப்புகள் முதலில் உங்களது. அனைவருக்கும் வணக்கம். ஓம் தொலைக்காட்சியின் மூலமாக உலகம் முழுமையும் இருந்து மதுரை மாநகரினுடைய மிகப்பெரிய திருவிழாவாக இருக்கிற சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் ஆற்றில் இறங்குகிற வைபவத்தை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தொகுப்பாளர் அவர்கள் சொன்னதைப் போல உலகம் முழுமையும் இருக்கிற இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் தீபாவளி என்பதை பெரிய விழாவாக கொண்டாடுகிறார்கள். ஆனால் மதுரை மாநகர மக்களுக்கு மட்டும் இருக்கிற மிகப்பெரிய சிறப்பு, இன்னொரு தீபாவளி என்று சொல்லுவதை விட இன்னொரு தீபாவளியை விட மிக உயர்ந்த திருவிழா என்பதாக சித்திரை திருவிழாவை கொண்டாடுகிறார்கள். தீபாவளி திருநாள் கூட வான வேடிக்கைகளோடு ஒரு நாள் முடிந்து போகிறது. ஆனால் சித்திரை திருவிழா அப்படி அல்ல. 10 நாட்களும் 10 தீபாவளியை கொண்டாடுவதற்கு சமமாக மதுரை மக்கள் இந்த விழாவை கொண்டாடுகிறார்கள். அதிலும் குறிப்பாக அன்னை மீனாட்சி அருள் செய்கிற மதுரை மாநகரில் உலகிலேயே மதுரை மாநகருக்கு இருக்கிற மிகப்பெரிய சிறப்பு, ஒரு பெண் அரசியாக இருந்து அரசாள்கிறாள் என்பதை உலகத்திற்கு சொன்ன ஒரு உயர்ந்த நாகரிகம் தமிழருடைய நாகரிகம் என்பதற்கு மதுரை ஒரு பெரிய உதாரணம். அப்படி ஒரு மிகச்சிறந்த பெண்ணரசியால் ஆளப்படுகிற ஒரு மதுரை மாநகரம் பெண்களுக்கே உரிய மகிழ்ச்சி, பெண்களுக்கே உரிய பாதுகாப்பு எல்லாவற்றையும் தருகிற ஒரு மிகச்சிறந்த திருவிழாவாக இருக்கிற 10 நாள் சித்திரை திருவிழாவை கொண்டாடுகிறது. அதிலும் மிகச்சிறப்பாக இந்த திருவிழாவுக்கு மிகப்பெரிய பெருமை, எல்லா சமய விழாக்களும் அந்த சமயம் சார்ந்தவர்களால் கொண்டாடப்படுவதாக இருக்கும். உதாரணமாக தீபாவளியாக இருந்தால் இந்து சமயம், கிறிஸ்மஸாக இருந்தால் கிறிஸ்தவர்கள் கொண்டாடுவது, ரம்ஜானாக இருந்தால் இஸ்லாமியர்கள் கொண்டாடுவது என்பதாக இருக்கும். ஆனால் மதுரையில் இருக்கிற இந்த சித்திரை திருவிழா சமயங்களை தாண்டி மதங்களை தாண்டி எல்லா மக்களும் ஒன்றாக இணைந்து சமய புதுமையோடு இது எங்களுடைய திருநாள் என்று கொண்டாடுகிற பெருமை என்பது இந்த ஒரு திருவிழாவுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதாக நாம் சொல்ல முடிகிறது. கிட்டத்தட்ட நம்முடைய மதுரை மாநகருடைய அரசியாக இருக்கிற மீனாட்சி அந்த மாநகரினுடைய பட்டமேற்பதில் தொடங்கி அழகர் கொலையில் இருக்கக்கூடிய அழகர் வைகை ஆற்றில் இறங்குவது வரைக்குமான இந்த 10 நாள் திருவிழாக்களுமே ஒரு மிகச்சிறந்த திருவிழாவாக கொண்டாடுவதை நாம் பார்க்கிறோம். இது மதுரைக்கு மட்டுமே உரிய சிறப்பு. அது மட்டுமல்ல, பொதுவாக சமயத்தை நீங்கள் ஒரு நதியாக உருவகம் செஞ்சுக்கலாம். இப்போ வைகை அப்படிங்கிற ஒரு நதியாக நீங்கள் சமயத்தை உருவகம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்படியே 2 கரைகள் ரொம்ப கொண்டாடப்பட வேண்டியவை. பொதுவாக இந்து சமயத்துக்கு 2 தான், ஒன்று சைவம், இன்னொன்று வைணவம். சிவபெருமானை முழுமுதற் கடவுளாக கொண்டாடுகிற சைவமும் திருமாலை முழுமுதற் கடவுளாக கொண்டாடுகிற வைணவமும் சேர்ந்தது தான் இந்து சமயத்தினுடைய அடிப்படை தாத்பரியம். வேறு எந்த திருவிழாவுக்கும் இல்லாமல் மதுரை சித்திரை திருவிழாவுக்கு மட்டும் இருக்கிற மிகப்பெரிய பெருமை சைவத்தையும் வைணவத்தையும் ஒன்றிணைக்கிற ஒரு அருமையான திருவிழா இந்த திருவிழா. நான் தொடங்குற பொழுது கூட சொன்னேன்னா, ஒரு சமயத்தை நதியாக நீங்கள் ஒரு கற்பனை செஞ்சுக்கிட்டீங்கன்னா அதனுடைய 2 கரைகள், ஒரு கரை சைவம், இன்னொரு கரை வைணவம். மதுரையின் மிகப்பெரிய சிறப்பு, வைகையினுடைய தென்கரையெல்லாம் சைவம் மதுரை மீனாட்சி, வடகரை எல்லாம் கள்ளழகப் பெருமான் வருகிற வைணவம்.
இப்போ 2 சமயம் சார்ந்த தாத்பரியங்களை ஓரிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிற பெருமை அப்படிங்கிறது சித்திரை திருவிழாவுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய பெருமை. அதனால்தான் உலக மக்கள் இதை பெருமளவுக்கு கொண்டாடுகிறார். ரொம்ப சந்தோஷம். சித்திரை திருவிழா அப்படின்போது பொதுவாகவே இந்த திருவிழாக்கள் எதுக்காக கொண்டாடப்படுது? ஏன்னா இந்த சித்திரை மாதத்தில் சித்திரை மதுரையில் மட்டும் இல்லை, எல்லா ஊர்கள்லையுமே அந்த திருவிழா ஒவ்வொரு மாதத்தில் கொண்டாடப்படும். பொதுவாகவே இந்த திருவிழாக்கள் எதுக்காக கொண்டாடப்படுது? அதோட பலன்கள் என்ன? இந்த சித்திரை திருவிழாவோட சிறப்புகள் என்ன? உலகெங்கிலும் இருந்து மதுரை சித்திரை திருவிழாவை ஓம் டிவியின் வாயிலாக கண்டு தரிசனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் எழிலரசியின் அன்பான வணக்கம். முதல்ல நீங்கள் மதுரையினுடைய சித்திரை திருவிழாவே இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு கோலாகலமாக நாம் இப்போது வைகுண்டத்தில் இருக்கிறோமா என்று எண்ணக்கூடிய அளவுக்கு அங்கே மக்கள் அவ்வளவு பக்தி பரவசத்தோடு அந்த விழாவில் கள்ளழகரோடு அதை இணைந்து அவர்கள் அந்த பரவசத்திலே ஈடுபடக்கூடிய காட்சியை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதுவும் இந்த சித்திரை திருவிழா சித்திரை மாதம் பிறந்த உடனேயே நம் காதுகளிலே ஒரு வரி பாடல் ஒலித்து கொண்டே இருக்கும். வராரு வராரு அழகர் வராரு என்கிற அந்த வரிகள் ஒலித்து கொண்டே இருக்கும். இந்தியாவினுடைய கலாச்சாரத்தை, பாரம்பரியத்தை, பண்பாட்டை பறைசாற்றுகிற பல்வேறு திருவிழாக்களில் பிரதானமான திருவிழாவாக தென்னிந்தியாவில் கொண்டாடப்படக்கூடிய லட்சோப லட்ச மக்கள் ஒன்று கூடி கோவிந்தா கோவிந்தா என்று விண்ணை பிளக்க ஒரு பக்தி ஆரவாரத்தோடு கொண்டாடப்படக்கூடிய திருவிழாதான் இந்த மதுரை சித்திரை திருவிழாவில் அழகர் கள்ளழகராக மாறி வைகை ஆற்றிலே இறங்குகிற இந்த தருணம். அதற்காகத்தான் இப்போது நாம் காத்திருக்கிறோம். அதுவும் இந்த மதுரை என்பது ஐயா அவர்கள் சொன்னது போல மீனாட்சி இருந்து ஆட்சி செய்கிற இடம். பொதுவாக பெண்கள் அத்துணை பேருக்கும் பிடித்த மண் எது என்று கேட்டால் மீனாட்சி ஆட்சி செய்கிற மதுரை மண். இன்றைக்கு நாம் அந்த மதுரையை பார்க்கிறோம். குறிப்பாக மதுரை மக்கள் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியோடு அவர்கள் இன்றைக்கு இருப்பதாக நான் நினைக்கிறேன். அவர்கள் இப்பொழுது சமீபத்திலேதான் மீனாட்சி அம்மை சொக்கநாதருடைய திருக்கல்யாண வைபோகத்தை பார்த்து கண்டு ரசித்தவர்கள் அவர்கள். நீங்கள் மீனாட்சி அம்மை எப்பொழுதும் தனித்து இருந்து ஆட்சி செய்வதாக நாம் கொள்ளக்கூடாது. மதுரையை பொறுத்தவரை மீனாட்சியினுடைய ஆட்சி இருந்தாலும் எப்பொழுதும் அவர்கள் அம்மையப்பனாக இருந்துதான் எல்லா இடங்களிலும் ஆட்சி செய்கிறார்கள். அப்பன் நீ அம்மை நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் ஒன் பொருளும் நீ ஒரு குலமும் சுற்றமும் ஒருவும் நீ துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ துணையாய நெஞ்சத்து துறப்பிப்பாய் நீ இப்பொன்னி மணி நீ முத்தும் நீ இறைவன் நீ ஏரூர்ந்த செல்வன் நீயே என்று நம்முடைய திருநாவுக்கரசர் அவர்கள் சொன்னது போல அவர்கள் அர்த்தநாரீஸ்வரராக இருந்துதான் எல்லா இடங்களிலும் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார்கள். மதுரம்பதியிலும் அப்படித்தான். ஆனாலும் அங்கே மீனாட்சியினுடைய கை அங்கே ஓங்கி இருக்கிறது என்று நாம் கொள்வதாக கொண்டால், நீங்கள் திருமாலுமே அப்படித்தான். நீங்கள் திருமால் என்கிற அந்த பெயரிலேயே திரு ஒரு கூட்டல் ஒரு மால் என்று பிரிக்கலாம். திரு என்றால் செல்வம், செல்வத்திற்கு அதிபதி மகாலட்சுமி, மகாலட்சுமியோடு சேர்ந்திருந்துதான் அவர் எல்லா இடங்களிலும் அருள்பாலிக்கிறார். நம்ம இன்றைக்கு அழகராக கள்ளழகராக பார்க்கக்கூடிய இவர் சுந்தரராஜ பெருமாள். சுந்தரர் அப்படின்னாலே அழகுதான். அந்த சுந்தரராஜ பெருமாள் இருக்கக்கூடிய அந்த அழகர் மலையை வைணவர்கள் ஆழ்வார்கள் என்ன சொல்லி அழைக்கிறார்கள் என்று சொன்னால் திருமால் இரும் சோலை என்று அழைக்கிறார்கள். பொதுவாகவே சோலை என்பது மரங்களும் மலர்களும் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு அழகான இடம். அந்த மலர் என்பது நாம் மலரை பார்த்தவுடன் அதன் அழகு தெரியும், அதன் வண்ணம் தெரியும், அதன் வாசனை தெரியும். ஆனால் சில நாட்களே இருக்கக்கூடிய அந்த மலர் அது நூற்றாண்டுகள் கெட்டுப்போகாத மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு பொருளை நமக்கு பரிசாக தருகிறது. அதுதான் தேன் என்கின்ற மகத்துவமான ஒரு பொருள். இன்றைக்கும் கூட எகிப்துகளில் பிரமிடுகளில் 3000 ஆண்டுகள் கெடாத தேன் இருக்கிறது என்று இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அப்படித்தான் இந்த திருமால் என்பவர் ஏதோ இந்த பிறவிலே மட்டும் நம்மை காப்பதற்காக வந்தவர் இல்லை. இன்னும் 7 பிறவிகள் நாம் எடுக்கின்ற போதும் எல்லா பிறவிகளிலும் நம்மை காத்து அருளக்கூடிய கடவுள் என்று சொன்னால் அவர் திருமால். அதனால்தான்
ஆண்டாள் நாச்சியார் கூட திருப்பாவிலே சொல்லுகிறார், எச்சைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உச்சோமே யாவோம் உமக்கே யாம் ஆட்செய்வோம் மச்சை நம் காமங்கள் மாச்சேலோர் எம்பாவாய் என்று பாடுகிறார். நீங்க உலகத்துல பெண்கள் ஞானம் படைத்தவர்கள் என்பதற்கு ஆண்டாள் ஒரு உதாரணம். ஏன் என்று கேட்டால் அவள் சொல்லுகிறாள், பெருமாளே நான் வைகுண்டத்திலே வந்து உனக்கு நான் இணையாக இருந்து நான் உன்னுடைய துணையாக இருந்து நான் உனக்கு சேவை செய்ய வேண்டும் சொல்லிவிட்டு அவள் ஒரு பக்தையாக சிந்தித்து சொல்லுகிறாள், நான் வைகுண்டத்துக்கு வந்து உனக்கு சேவை செய்கிற போது ஒருவேளை இந்த பூலோகத்துல இந்த மண்ணுலகத்திலே அதர்மம் அதிகமாகி விட்டது என்று நீ மாட்டுன்னு அவதாரம் எடுத்துக்கிட்டு மண்ணுக்கு போயிடக்கூடாது, என்னை விட்டுட்டு நீ எங்கெல்லாம் போறியோ அங்கே நானும் அவதாரம் எடுத்து வருவேன், என்னையும் நீ கூட்டிட்டு போனோன்னு சொல்றா. அப்போ இந்த மதுரை மண்ணை பொறுத்தவரை ஐயா அவர்கள் சொன்னது போல இந்த சித்திரை திருவிழா என்பது இரண்டு பெரும் சமயங்களினுடைய ஒரு மிகப்பெரிய சங்கமம். இது சைவம் வைணவம் என்று இல்லாமல் மக்கள் ஜாதி மத இன சமய எந்த வேறுபாடும் இல்லாமல் எவ்வளவு மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் பாருங்கள்.